என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தாங்க. சில பேர் அது எப்படி படிக்கணும், எப்படி வேலை கிடைச்சிருந்து நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம் எழுதி பிசிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணி கிடைச்சதா அந்த மாதிரிலாம் இல்லை. இதுக்குன்னு தனி கோர்ஸே இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி டிகிரி கூட நம்ம படிக்கலாம் அப்படின்னு. படிச்சு முடிச்சதும் நிறைய இடத்துல அப்ளை பண்ணி அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள போக முடியும். என் ஹஸ்பண்டுக்கும் அந்த மாதிரி தான் கிடைச்சது. வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரீப்ளை பண்றேன். ஒரு 3 நாளா எங்க அம்மா அப்பாவும் கார்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி என் தங்கச்சியும் கார்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கார்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அந்த இடத்துல அதிர்ஷ்டிக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேற கிடைச்சாச்சு. அவங்க ஜாலியா சைக்கிள்ல 2 பேருமே ரவுண்ட் அடிச்சுட்டு நடந்தாங்க. எங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸும் தந்திருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு மேரேஜ் இன்விடேஷனும் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் வச்சு பார்சல் கொரியர் பண்ணால அதுதான் போய் எடுக்க போறோம். நான் எப்பவுமே ஒரு 5 kg இருக்குன்னா எஸ்டி கொரியர் பண்ணிடுவேன். அப்படியே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா A1 பார்சல் சர்வீஸ்ல தான் போடுவேன். பார்சல் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி ரேட்டும் இருக்கும். கம்மியா இருந்தா எஸ்டி தான் பெஸ்ட், அதிகமா இருக்குதுன்னா A1 தான் பெஸ்ட். ஒரு வழியா கஷ்டப்பட்டு பார்சலையும் வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டோம்.